வணக்கம் நண்பர்களே. நம்ம விட வயதில் மூத்தவரிடம் எப்படி நாம பழகணும்? அவங்ககிட்ட எப்படி நட்பு கொள்ள வேண்டும்? அவங்களுடைய அனுபவம், அறிவு இதெல்லாம் நாம எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? நாம எப்படியெல்லாம் அவங்க கூட நல்ல உறவ நம்ம மெயின்டெயின் பண்றோம் அப்படின்னா, அதனால வாழ்க்கைக்கு எப்பேர்ப்பட்ட ஒரு பொக்கிஷம் அப்படின்னு வள்ளுவர் இந்த அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. "பெரியோரை துணை கோடல்." அதிகாரம் 45. ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு, இல்ல சின்ன பசங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா, யாருமே அறிவுரை சொல்லக்கூடாது. ஒரு அதட்டியோ, ஒரு உரிமையோட அந்த மாரி யாரும் எதுவும் பேசக்கூடாது. எல்லாமே எனக்கு தெரியுன்ற மனப்பான்மையில இருக்கிறாங்க. ஆனா இந்த குரல் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் யாரா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாரியான பதிவுகள நீங்க போட்டு காமிக்கிறது மூலியமா, ஒரு நல்ல மாற்றம் மனதளவிலும், வாழ்விலும் ஏற்படும்ன்ற நம்பிக்கையோட இதோ இன்றைய குறள்ல நம்ம போவோம். அறம் அறிந்தவர், அதாவது அறம்னா எல்லா விஷயத்தையும் நல்லது, கெட்டது என எல்லாவற்றையும் அறிந்து, தன்னை விட மூத்தோரின் நட்பு தெரிந்து நாம் பழக வேண்டும். சின்ன பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற? உன் நட்பை சொல்லு, உன் நண்பனை சொல்லு. ஏன்னா உன்னை பத்தி சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு இதுதான் அந்த பழமொழிக்கான விளக்கமே. ஸோ நீ எப்படி யார் யார் கூட நட்பு பழகணும் அப்படின்னு இந்த குறள் மூலியமா குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அறம் அறிந்தவர், உன்னை விட வயசுல மூத்தவங்க, அறிவிலையும் அனுபவத்திலையும் சிறந்தவங்க கூட நீங்க நட்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அடுத்து, தனக்கு வந்த துன்பத்தை போக்கி இனி வரக்கூடிய துன்பத்தை முன்னதாகவே தடுத்து காக்கக்கூடியவர்கள், அவங்க தான் யாரு? பெரியவர்கள். இது இந்த இந்த வழியில போகாத, அது பாதிப்பு ஏற்படும். இந்த செயலை செய்யாத, அது உனக்கு சங்கடத்தை கொடுக்கும் அப்படின்னு முன்னமே அனுபவத்துல தெரிஞ்சவங்க நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க. ஆனா நாம இப்ப இருக்கிற பிள்ளைங்களா என்ன செய்றாங்க? நீ என்ன சொல்றது, எனக்கு எல்லாமே தெரியுன்ற மனப்பான்மையில இருக்காங்க. வள்ளுவர் என்ன அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. நல்ல பெரியோரின் நட்பு தமக்கு நெருக்கமாக்கி கொள்ளுதல் வேண்டும். வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பேர் என போற்றி பாதுகாக்க வேண்டும். நம்ம வாழ்க்கைக்கு எது ரொம்ப பெரிய பொக்கிஷம்லாம்? பெரியவர்களுடைய நட்பு, ஒரு அறிவில் சிறந்தவர்களுடைய நட்பு, அது மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. பெரியவர்களின் நட்பு, அறிவில் முதிர்ச்சி அடைந்தவரின் நட்பு நமக்கு நெருக்கமாக்கி நடந்து கொள்ள வேண்டும். அவங்க கிட்ட நாம எப்படி நெருக்கமா பழகுறோம், எப்படி உரிமையா, ஒரு அன்போட, பாசத்தோடையும், ஒரு கண்ணியத்தோட நீங்க எப்படி பழகுறீங்க, அதுதான் உனக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய திறமை. அந்த வல்லமையை நீ வளர்த்துக்க. பெரியவங்கிட்ட எப்படி மரியாதையோடவும், அன்போடும், பணிவோடும் நீ நடந்துக்கிறியோ, உன்னுடைய வாழ்க்கை மிக மிக மேன்மை அடையும். அவங்க கிட்ட நீ கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒரு நாட்டின் அரசனுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் கண் போன்றவர்கள். ஆதலால் அரசன் எப்படியாப்பட்டவனை தேர்ந்து போனான்? தன்னை விட மூத்தவர்களாகவும், அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவராக இருப்பவர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நட்பாக கொள்ள வேண்டும். ஒரு அரசனுக்கே இந்த இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னா, இப்ப நாம எப்படி இருக்கணும், நம்மளுடைய மூத்தவங்க கிட்ட எப்படி பழகணும், அவங்களுடைய நட்பு நமக்கு எப்படி வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல தகுதிமிக்க பெரியோரின் நட்பு கொண்டுள்ளவனுக்கு பகைவரால் எந்த தீங்கும் ஏற்படாது. இப்ப அவன் அவன் பெரிய ஆள் கூட நட்பு வச்சிருக்கான்பா, நாம அவன்கிட்ட போனா நமக்கு தான் பாதிப்பு. அவன் எந்த அளவுக்கு இந்த மக்கள் மத்தியில பேசப்படும்ன்ற பாருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வரக்கூடிய தீங்கும் ஒரு தீமையும் பார்த்தீங்கன்னா அந்த நட்பு மூலியமாகவே விலகி போயிடும். அடுத்தது பாருங்க. மூத்தவர்கள் என்றாலே கொஞ்சம் கடிந்தும் அதட்டியும் அந்த உரிமையோட தான் இருப்பாங்க. அவங்க நமக்காக இறங்கி எல்லாம் போகவும் கூடாது, போகவும் மாட்டாங்க. அதுதான் அறிவில் சிறந்தவர்கள். ஸோ அவங்க அந்த கம்பீரத்தோடையும் அதட்டியும் நம்மை நல்வழிப்படுத்துவார்கள். ஸோ அந்த மாதிரியாக நல்வழிப்படுத்தக்கூடியவங்க கூடிய நட்பு தான் நமக்கு தேவை.
அவங்க கூட நட்பு வச்சுட்டுனா நமக்கு யாரும் கெடுதல் செய்யறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ உதாரணத்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்றவங்க, ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்லாம் ப்ராக்டிஸ் பண்றவங்க, இல்ல ஒலிம்பிக்ல ப்ராக்டிஸ் பண்றவங்க, அவங்க கைடு, அவங்களுடைய கோச், மென்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க? அப்படியே ரொம்ப பழ மாதிரி இல்லம்மா, அப்படிமா அப்படிலாம் கிடையாது. ஏய் டூ தட், இதை செய், இது செய், இப்படி செய், இதை மட்டும்தான் செய், இதை பண்ணு அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற இடத்துலயே இருப்பாங்க. உன்னை நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருப்பார்கள், கடுமையாகத்தான் நடந்து கொள்வார்கள். அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு நிச்சயம் வேண்டும். நம் குழந்தைகளுக்கும் அதை சொல்லித்தர வேண்டும். சரிங்களா? அடுத்த குறளை. ஸோ இது நம்ம எல்லா இளைஞர்களுக்கும் இந்த நான் குறளை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். முடிந்தவரை இந்த குறளை எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்க, அதோட விளக்கத்தோட சொல்லுங்க. இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிள்ளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு யாருமே வந்து அதட்டியோ இல்லை ஒரு பெரியவங்களோன்ற மரியாதையே இல்லாம நடந்துக்காங்க. எப்படி நடக்கும் போறேன்? கடிந்து கூறும் பெரியவர்கள் துணை இல்லாத அரசன் பாதுகாப்பு அற்றவன். ஒரு பெரியவங்கன்னா ஒரு கடுமையான சொற்கள் சொல்லுவாங்க, இதை செய்யக்கூடாது, இதை பண்ணு, இதை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசனுக்கு அந்த மாதிரியான பெரியவர்கள் இல்லைன்னா அவனே பாதுகாப்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க. அவனை கெடுக்கும் பகைவர்கள் இல்லாவிட்டாலும் தானாகவே கெட்டு அழிவான். ஸோ ஒரு நாட்டை காக்கக்கூடிய அரசனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, நமக்கு நம்ம சுற்றியுள்ள பெரியவங்க, மூத்தவர்கள், அறிவியல் சிறந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த உரிமையோட ஒரு கம்பீரத்தோட நம்மளை அதட்டி பேசுவாங்க. அதை நாம பணிவா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைய வெற்றி அடையலாம், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம். நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது அப்படின்ற அந்த மனப்பான்மை பார்த்தீங்கன்னா நம்மளை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும். ஸோ மீண்டும் இந்த குறளை சொல்றேன். இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்சு, இது எத்தனையாவது குறள் அப்படின்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அவங்களுக்கு அடுத்த பதிவுல ஒரு சிறப்பு செய்தியா நான் வந்து ஒரு சீக்கிரட்டா சொல்லி தரேன். சரிங்களா? குழந்தைங்களுக்கு இத மாதிரியான ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயங்களை நீங்க பகிர்ந்துங்க. சரிங்களா? இது மூலியமா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து போட்டு காமிங்க. நல்ல விஷயங்களை பகிர்வோம். அடுத்த குறள். முதல் இல்லாதவர்களுக்கு லாபம் என்பதே கிடையாது. இது முதல் அப்படின்றது பணம் மட்டும் கிடையாது. வேலை இன்வெஸ்ட்மெண்ட், டைம் இன்வெஸ்ட்மெண்ட், மணி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான முதலீடுகள், நேரத்தை இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாமே வந்து முதலீடுகள். இதை கொடுக்காம உன்னால எதுலையும் சக்சஸ் அடைய முடியாது, எதுலையும் வெற்றி அடைய முடியாது. அதுபோல பெரியோர்களின் ஆதரவும் நட்பும் இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நிலைமை அடைவதென்பது எட்டா கனியாக அமைந்துவிடும். ஞாபகம். இத்தகைய பெரியோர்களின் நட்பு அந்த உறவை நாம் கெடுக்கும்படி நடந்து கொண்டோம் என்றால், நமக்கு ஏற்கனவே வெளியில இருந்து தீங்கு செய்யறதுக்கு, கெடுதல் பண்றதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பான். ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம உறவை முறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இயல்பா வரக்கூடிய தீங்கு, தீமை, கெடுதலை விட 10 மடங்கு நம்மை தேடி வந்து நமக்கு கெடுதல் நடக்கும். ஆகையினால எந்த காலத்திலும் மூத்தோர்கள், நம்ம முன்னோர்களுடைய நட்பை நாம இழக்கக்கூடாது. அவங்க கிட்ட இருந்த பல நல்ல அனுபவங்களையும் நல்ல விஷயங்களையும் நாம வந்து தேடி தேடி பணிவாக நாம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பாதுகாப்பானதாகவும் வெற்றி உள்ளதாகவும் அமையும் என்று கூறி முடியும். நன்றி.